ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி வித்தியாசமான டேஸ்ட்டில் அவல் சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அவல் வச்சு கூட சட்னி செய்யலாமான்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இதோட டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சுவையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவலும் இதுக்கு இன்னொரு பொருள் வந்து சேர்த்திருக்கிறேன். அதுவும் தான் இந்த சட்னிக்கு ரொம்பவே அட்டகாசமான சுவை தரக்கூடியது. அதனால் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த சட்னி ரெசிபிக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். கண்டிப்பாக இந்த சுவையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா வகை சாதத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த சுவையில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது வந்து புது சுவையோடு இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான்லாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதும் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனும் உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூனும் சேர்த்திக்கலாம். அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்க வேணும். தீ வந்து அதிக அளவு வச்சா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு தீஞ்சிருச்சுன்னா சட்னியோட டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இதோட 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு காஞ்ச மிளகா ஒரு 5 இதோட சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா 2 கீறிட்டு சேர்த்திக்கலாம். கீரி சேர்த்துலினா எண்ணெயில் போடும்போது வெடிச்சு வரும், அதனால் கீரி சேர்த்திக்குங்க. இப்போ பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2 சேர்த்தும் போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். குறைவான தீவியில் வதக்கிக்க வேணும். இப்போ நல்லா வதக்கணுன்னா இதில் வந்து பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2ல் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா 1/2 கப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதோட கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்திட்டு வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து சட்னி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருள்கள் எல்லா பொருளுமே கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதக்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கணுன்னு இதில் கொஞ்சமாக தேங்காய் வந்து ஒரு 1/4 கப்பு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். நீங்கள் துருவியோட சேர்த்திக்கலாம். தேங்காய் குறைவான முறையில் சேர்த்துனாவே போதுமானது. புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து சேர்த்திருக்கிறேன். அதை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்திட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. 1 நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிட்டு மற்ற பொருளை சேர்த்திக்கலாம். இப்போ வந்து 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். தக்காளி கொஞ்சமாக சேர்த்துனா போதுமானது. புளியும் சேர்த்திருக்கிறனால ரொம்ப புளிப்புத்தன்மை ஆயிரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்திட்டு கல்லுப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா தக்காளி வந்து மசிய வதக்கிக்க வேணும். இப்போ பச்சை வாசம் போகிற அளவுக்கு தக்காளி வதக்கியாச்சு. இந்த மாதிரி வதக்கிட்டு இதோட இதுதான் ரொம்ப ரொம்ப சட்னிக்கு அதிக அளவு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது முக்கியமான பொருள். அவல் வந்து இதில் 1/2 கப்பு நான் வந்து தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை வடிச்சிட்டு சேர்த்திருக்கிறேன். நீங்கள் கெட்டி அவல், நைஸ் அவல் 2ல் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். அவல் சேர்த்திட்டு அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுட்டே 1 நிமிஷம் அப்படியே கிளறிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேணும். ரொம்ப நேரம் நம்ம இதை கிளறி விட தேவையில்லை. அந்த சூட்லேயே கிளறி விட்டால் போதுமானது. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் வந்து தயிர் வந்து ஒரு 1/4 கப்பு சேர்த்திக்கலாம். தயிர் வந்து சேர்த்தி இந்த சட்னி செய்யும்போது ரொம்பவே அருமையான சுவை கொடுக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். தயிர் சேர்த்திட்டு அந்த சூட்லேயே கிளறிக்க வேணும். நல்லா கிளறி விட்டுட்டு ஆற வச்சுட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நம்ம சட்னியாக இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி வந்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சு விட்டுட்டு அரைச்சிக்குங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்தி சட்னியாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த சட்னி வந்து மண் சட்டியில் சேர்த்திக்கலாம். மண் சட்டியில் சேர்த்தும் போது கெடவும் கெடாது. 2 நாள் ஆனாவோட டேஸ்ட்டும் ரொம்ப கூடுதலான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. ரொம்பவே கூடுதலான டேஸ்ட்டும் வித்தியாசமான டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக தாளித்து கொட்ட வேணும்.
அதுக்காக அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு 1/2 டீஸ்பூனு உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்தி நல்லா பொரிய விட்டுட்டு காஞ்ச மிளகாய் வந்து 2 கிள்ளி சேர்த்திக்கலாம். இதோட கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்திட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தாளித்த கலவையை வந்து சட்னியில் வந்து கொட்டிக்கலாம். சட்னியில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டா மணக்க சுவையான முறையில் வித்தியாசமான டேஸ்ட்டில் அவல் சட்னி ரெடி. நீங்களும் இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இந்த சுவையில் தான் செய்வீங்க. இந்த மாதிரி தான் இட்லி தோசைக்கும் சரி சாதத்துக்கும் சரி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது வந்து வித்தியாசமான டேஸ்ட்டும் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்காத டேஸ்ட்டையும் கொடுக்கும். கண்டிப்பாக நம்ம வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அவல் சட்னி வந்து இந்த முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு புது ரெசிபியோடு பார்க்கலாம். ஓகே, பாய்.